இசைமதி வழிகளை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பேசிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தமிழர் திருநாள் தைப்பொங்கலை நோக்கி ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் அந்த வருடம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் திராவிட பொங்கல் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன திராவிட பொங்கல், தமிழர் திருநாள், அது என்ன திராவிட பொங்கல் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். தைப்பொங்கல் எல்லாருக்கும் இன்னும் ஒரு நாள், நாளை பிறக்க இருக்கிறது. இந்த நேரத்துல தமிழர் திருநாள் தைப்பொங்கல் அப்படின்னாலே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மிக பிரபலமா, இன்னும் சொல்ல போனா ரொம்ப மகிழ்ச்சியோட கொண்டாடக்கூடிய திருநாள். அதுலயும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தைப்பொங்கல் அப்படிங்கிறது உழவர் திருநாளாக போற்றப்படுகிறது. அதிலே மாட்டுக்கான மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம், சூரிய பகவானுக்கு கொண்டாடுறோம். அது எப்படின்னா, இந்த தைப்பொங்கலோட வரலாறை பத்தி நம்ம பேசும்போது ஒன்று நினைக்க வேண்டியது என்னன்னா, நாம விவசாயம் செய்து வாழக்கூடியங்க. அப்ப உழவர்கள் அந்த உழவு தொழிலுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப உறுதுணை. அதாவது நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வேலை பார்க்குறோம், விதை நடுறோம், தண்ணி வருது, அதாவது நிலம் இருக்கு, நீர் இருக்கு, நாம விதை கொடுக்குறோம். இப்படி எல்லாம் நடந்தாலும் கூட அந்த இருக்கக்கூடிய அந்த அந்த நம்ம விதைச்ச அந்த விதை வளரணும். பாத்தீங்களா, முளைச்சு வளர்றதுக்கு வந்து சூரிய வெளிச்சம் வந்து ரொம்ப தேவை. அந்த சூரிய ஒளியிலிருந்து குடிக்கிற அந்த வெளிச்சம் வராம அது அதனாலதான் என்னன்னா, சூரிய பகவானுக்கு நன்றி அப்படிம்பாங்க. எல்லாருமே என்ன கடவுளை பாக்குறீங்களா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த சூரிய வெளிச்சம் அது வந்தா தான், அந்த வெளிச்சம் அதுல படும் போதுதான் அதுக்கப்புறமான நிகழ்வு மூலமா தான் அந்த அறுவடைக்கு நம்ம தயாராகிறோம். அந்த விதை வளர்ச்சி ஆகுது. அப்படிங்கிறனால அந்த தைப்பொங்கல், அதுன்னு சொல்ல போனா நாம முதல் நெல்ல அறுவடை செஞ்சு அந்த புது நெல்லை எடுத்து புதுப்பானை வச்சு அதை பொங்கலிடுவாங்க அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். இன்னும் சொல்ல போனா கூட இப்ப நம்ம தமிழ் எல்லாருமே என்ன இருந்தாங்கன்னா, பார்ப்பனர்கள் உள்ள வந்துடுறாங்க. அதாவது வடமொழி பாஷை இல்லாம, பார்ப்பனர்களோட அந்த மொழி இல்லாம எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துல ஐயரை வச்சு ஓதுறாங்க. அது என்ன மொழியிலே தெரிய மாட்டேங்குது, என்ன அர்த்தம்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா இந்த தமிழர் தைப்பொங்கல் எல்லாம் பாருங்க, அப்படி நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேயுமே பார்ப்பனர்களை கூட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. நாமளே நம்ம குடும்பமா, விவசாய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா உட்காடுறோம். இல்ல விவசாயிலிருந்து பெறக்கூடிய குடும்பம் அப்படிங்கிற நம்ம குடும்பமா உட்காடுறோம், பொங்கலிடுறோம். பொங்கல் அப்படின்னா அந்த பொங்கல் பொங்கத்தான் செய்ய போதும் இல்லையா. இதுக்கு வேத மந்திரம் ஒலிக்கணும், பார்ப்பன பாஷையில பேசணும் அப்படிங்கிற அந்த அவசியம் எல்லாம் இங்க தேவைப்படவே இல்லை. அப்படி ஒரு திருநாள். அதுலயும் பாத்தீங்கன்னா, இந்த விவசாயத்துக்கு முதல்ல நமக்கு நம்ம நிலத்திற்கும் நமக்குமான இடைப்பட்ட ஒரு ஏற்பொருளா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாடை வச்சுதான் நிலத்தை உழுகுறோம். இப்ப டிராக்டருக்கு மாறிட்டு அதெல்லாம் வேறன்னு வச்சுக்கலேன். அப்ப மாட்டை வச்சுதான் உழுகுறோம் இல்லையா. அப்ப அந்த மாடு நமக்கு விவசாயத்துக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய அந்த மாடையும் வழிபடுறோம். இன்னும் சொல்ல போனா அது தன்னை குழந்தை மாதிரி தான் பாவிக்கிறாங்க. நிறைய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நமக்கு பிறந்த நாள்லாம் என்ன பண்ணுவாங்க, பொட்டு வச்சு, பூ வச்சு, சீவி சிங்காரிச்சு, ரிப்பனை கட்டி, அப்படி இப்படி ஆம்பளை பையனும் பொம்பளை பிள்ளை மாதிரி எல்லாம் கட்டி அப்படி இப்படி பண்ணுவாங்கல்ல. அது மாதிரிதான் அந்த மாட்டு பொங்கலுக்கு வந்து அந்த நம்ம மாடை வந்து நல்லா குளிப்பாட்டி, ரிப்பன் அடிச்சு, பெயிண்ட் அடிச்சு, அங்க இங்கெல்லாம் ஜோடனை பண்ணி அப்படி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி மாட்டு பொங்கலும் கொண்டாடுறாங்க. இப்படி தமிழரோட ஒரு வாழ்வியலோட கலந்த ஒரு பண்பாடா இருக்கிறது தான் இந்த உழவர் பெருநாள். அது தைப்பொங்கல், இந்த மாட்டு பொங்கல், வரிசையா திருவிழா நாள், இப்படி எல்லாமே வருது. இந்த திருவிழாக்களை, இந்த நாட்களை, இந்த பொங்கல் விழா வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலமாவது நம்ம கொண்டாட முடியும். அரசு சார்பில் நம்ம விழா நடத்தலாம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட அடுத்த கட்ட நிலைப்பாடா இருக்குது. இந்த சூழல்ல அதே போல இன்னொன்னு வந்து தமிழர் திருநாள், அது தைப்பொங்கல், தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதும் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட தமிழ் புலவர்கள் எல்லாம் வேண்டுகோள் விடுத்து, அதை முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது அதை அங்கீகரிச்சு தை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல், இப்படிப்பட்ட மிகப்பெரிய பெருமை வாய்ந்த இந்த தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் இந்த நாளை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, திராவிட பொங்கல், அதை நம்ம வேகமா கொண்டாடணும், ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதைத்தான் இப்ப எல்லாரும் பாருங்க, அவங்க ஒரு பாடல் கூட திராவிட பொங்கல் அப்படின்னு பொங்க வச்சிருக்காங்க. என்ன திராவிட பொங்கல், இப்ப தமிழர் பொங்கல், நான் ஒரு 2 நிமிஷம் இப்ப பேசினேன்ல, எனக்கு வரலாறு இருக்குது. நாங்க எதுக்கு தமிழ் புத்தாண்டு, தமிழ் பொங்கல் கொண்டாடுறோம், ஏன் தமிழ் பொங்கல், இது பொங்கல் உழவர்கள்லாம் தமிழர்கள் தான் விவசாயம் பண்ணிருக்கு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்ல, திராவிடத்துக்கு என்ன அந்த இருக்கு, திராவிட பொங்கல் வைக்க, திராவிடனா என்னங்க, இடத்தை குறிக்குமா, ஒரு நிலத்தை குறிக்குமா, இல்ல திராவிடத்துக்கு என்று ஒரு மொழி இருக்குதா, இல்ல திராவிடம் சொல்லி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதா, பண்பாடு இருக்குதா, கலாச்சாரம் இருக்குதா, இப்ப கீழடி மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சீங்களா, எதுவுமே இல்லையே. திராவிடம்ங்கிற கலாச்சாரமே சும்மா ஒரு ஊர் விளைவிக்கிற, அதாவது எப்படி சொன்னா, ஒருத்தரோட பொருளை எடுத்து அபகரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சொல்லாக தமிழர் நிலத்துல ஒரு பேசு பொருளா ஆகிட்டு இருக்க நேரத்துல, தமிழர் பொங்கலை, தமிழரோட திருநாளை தூக்கி களவாண்டு கொண்டு போய் திராவிட பொங்கல், திராவிட பொங்கல், திராவிட பொங்கல். நீங்க நினைச்சு பாருங்களேன். ஏற்கனவே தமிழர்களுக்குள்ள ஒரு சிக்கல் பாருங்க, என்ன சொல்ல நடக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழரோட, அதாவது இப்போ தமிழ்நாடு பிறந்த நாள், அதாவது மொழிவாரி மாநிலமாக இந்த கூடிய இந்தியால மாநிலம் பிரிக்கப்படுது.
அப்ப நவம்பர் 1 தான் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுது. அப்ப தமிழ்நாடு வந்து நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாடணும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன, எடப்பாடி வந்து நவம்பர் 1 சொல்றாரு. ஸ்டாலினும் கருணாநிதி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இது வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைத்த நாள், சட்டமன்றத்தில் பேர் வைத்த நாள் வந்து ஜூலை 18, அதனால ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறாங்க. அப்ப தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு நாள் யார் எது அப்படிங்கிறதுல எந்த கட்சி வேற ஒரு கட்சி வரும்போது ரெண்டு விதமான முடிவு சொல்லும் போது தமிழர்களுக்கு குழப்படி, நமக்கு தமிழ்நாடு நாள் எது, பக்கத்துல இருக்க மாநிலங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்குது, நமக்கு இல்ல. சரி, இதோட பேருதா தமிழரோட புத்தாண்டு எங்க வருது அப்படின்னு பார்த்தா, முதலமைச்சராக கருணாநிதி இருக்கும்போது 500 தமிழ் புலவர்களோட அவங்க வேண்டுகோளை ஏற்று தை 1 அறிவிக்காரு. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தானே அது சித்திரை 1 அப்படிங்கிறாங்க. என்னடா தை 1 சித்திரை 1? புத்தாண்டுலையும் சிக்கல, தமிழர் நாள்லையும் சிக்கல. இப்ப என்ன பண்றாங்க பாருங்க, அடிமடியிலே கை வைப்பா, ஒருத்தருக்கு இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் வைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மழை பெய்யுது, வீட்டுக்கு வெளியில மழையில நனைஞ்சிட்டு இருக்கிறது ஓரமா திண்ணையில உட்காரப்பான்னு சொல்லாம, இல்ல எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கும், அவனை எதுக்கு திண்ணையில உட்கார வைப்போம், வீட்டுல வந்து ஒரு ஓரமா உட்காரப்பான்னு சேர் போட்டு கொடுத்தோம்னா நம்மளெல்லாம் விரட்டி அடிச்சு வீட்டை பூட்டிட்டு அவன் படுப்பானா. அந்த கதையா புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டுல பிரச்சனை பண்ணி தமிழ்நாடு நாள்ல பிரச்சனை பண்ண இந்த அரசாங்கம் இன்னைக்கு எங்க வந்து நிக்குது, தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள்ல கை வைக்குது. என்ன பண்றான், இது திராவிட பொங்கல். இது எப்படி பண்றான், கீழடியில தமிழர் நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே அரசாங்கம் என்ன சொல்லுச்சு தெரியுமா, இது திராவிட நாகரிகம் அப்படின்னா. எங்க தமிழருக்கான ஒரு நல்ல பொருள் கிடைக்கிற போது அது தமிழ் திராவிட நாகரிகம். இதே தமிழ்நாட்டில் ஏதாவது சண்டை நடக்குது, சமூக சண்டை நடக்குன்னு வச்சுக்கலாம், அங்க பாருங்க தமிழன் ஜாதியா இருக்கான், தமிழன் மதமா இருக்கான். அந்த பத்தியா திருப்பரங்குன்றத்துல சண்டை போடுற தமிழன் மதமா இருக்கான், இந்த பாருங்க மேல்பாதியில சண்டை போடுறான் தமிழன் ஜாதியா இருக்கான். சரி, தமிழர்கள் ஏதாவது ஒரு நற்காரியம் பண்ணி இன்னைக்கு வந்து ஒருத்தர் விளையாட்டுல போய் பெருமை அடைஞ்சிட்டார், ஒரு படிப்புல போய் ஒருத்தர் பெருமை அடைஞ்சிட்டார் அப்படின்னா திராவிட சாதனை, இது திராவிட ஆட்சியின் சாதனை, திராவிட மாடலின் சாதனை. அப்ப ஒரு இகழ்ச்சி, ஒரு தவறான சம்பவம் நடக்கும் போது தமிழர்கள் மேல பழி போடுறதும், ஒரு நன்மையான காரியம் நடக்கும்போது அது திராவிடர்கள் மேல போடுறதும். இன்னும் சொல்ல போனா ஆட்சியில ஓட்டு கேட்கும் போது என்ன சொல்றாங்க, தமிழர்களே, கருணாநிதி சொன்னா தமிழர்களே தமிழர்களே, அவர் ஆரம்பிக்கிறது அப்படித்தானே, ஏன் திராவிடர்களே திராவிடர்கள் ஆரம்பிச்சிருக்கணும்ல. ஓட்டு கேட்கும் போது தமிழர்கள் ஓட்டு போட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இது திராவிட மாடல் ஆட்சி. என்ன யோசிச்சு பாருங்க. ஏன் ஸ்டாலின் அவர்கள் அவர் பேரை சொல்லும்போது என்ன சொல்றாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிதான் சொல்றாரு. இன்னைக்கு நீங்க அந்த பதாகம் எல்லாம் பாருங்களேன், அப்படி எழுதிருப்பாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தமிழ்நாடுக்கு சிறுசா இருக்கு. இந்த தமிழ்நாடுங்கிறது இப்ப பாருங்க எங்க கொண்டு நிப்பாட்டாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அப்பம் பேர் தாத்தம் பேர்லாம் இன்சில் போட்டவர், அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை தமிழ்நாடுன்னு பேர் வைக்க மறந்துட்டாரு. அதுல இருந்தா தமிழ்நாடு நீக்கிட்டாங்க. என்னன்னு கேட்டா போன ஆட்சியில நீக்கிட்டாங்க. போன ஆட்சியில் நீக்கிட்டீங்களே, இந்த ஆட்சி நீங்க வந்துட்டீங்களே, அவங்களை நீக்கிட்டு உங்களை கொண்டு வந்தாங்களே, நீங்க அது திருப்பி சேர்க்கல அப்படின்னா அதுக்கு பதில் இல்ல. மறுபடியும் யாராவது போராட்டம் நடத்தி நாம் தமிழர் பிள்ளைகள் போய் அதை தமிழ்நாடுன்னு சிக்கரை ஒட்டினா கைது பண்ணி சிறையில் அடைக்கிறது, கைது பண்ணி மண்டபத்தில் அடிச்சு மாலையில விடுறது, வழக்கு பதிவு பண்றது. யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன ஆயிப்போகுது, ஒட்டு மொத்தமா பொங்கல் திருநாளே திராவிட திருநாள். சரி, இப்படி எல்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க. உங்க அப்பா கருணாநிதி முதலமைச்சரா இருக்கும் போது தை 1 தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாரு. நீங்க தமிழ் புத்தாண்டுங்கிறதே மறந்துட்டீங்களே. பகுதியில் வைக்கப்பட்ட பல பதாகைகள் தமிழ் புத்தாண்டுங்கிற வார்த்தை இல்லையே. திராவிட பொங்கல் இருக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் புத்தாண்டு கொஞ்சம் கூட சிறுசா கூட இல்லையே. திராவிட பொங்கலை தான் பெருசா கொண்டு வரீங்க. அப்ப என்ன, இது யார் திராவிட, யாருக்கு இந்த பொங்கல் கேள்வி வருது இல்ல, யாருக்கு இந்த பொங்கல்? நீங்க ஒவ்வொரு அடையாளமா தமிழரோட அடையாளம் என்னன்னா, இந்த வரலாறே இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா, இந்த வரலாறு அடுத்த வரலாறுலாம் தான் வரலாறுன்னு சுட்டிக்குவான். முதல்ல அவன் இருக்க பெருமை, அது இனத்திற்கான இந்த தமிழர் இனம் இருக்குல்ல, மொழி பெருமையில இருந்து அவனை சிறுகடிச்சான். இங்க இருந்து மொழிவாரி மாநிலமா பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி மொழி போராட்டம் நடக்குது. பிரிச்சதுக்கு அப்புறம் மொழி போராட்டம் நடக்குது. இந்தி மொழியை திரிக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடக்குது. இன்னைக்கு பாருங்க, பராசக்தின்னு ஒரு திரைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. அந்த திரைப்படம் பாருங்க, அவன் எல்லாரும் யாரு, நம்ம அடுத்தவன் சொல்றதெல்லாம் வேண்டாம், எங்க அண்ணன் கமலஹாசனே சொல்றாரு, இது வந்து 2026 தேர்தலுக்கு திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்காக பிரச்சார படம் அப்படிங்கிறார். அப்ப நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வெளியிடுறது ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின், அவர் பையன் பேரை போட்டு கொண்டு வர போறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த படம் வந்திருக்கு, ஒரு இயக்குனர், பெண் இயக்குனர் இயக்கியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல என்ன, பராசக்தியோட படம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த காலகட்டங்களை காட்டுகிறது அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இந்தி திணிப்புக்கு எதிரான காலகட்டங்களை சரியா காட்டுதா? ஒரு வரலாற்றை படம் எடுக்கிற போது அந்த வரலாறாக ஒப்பிக்க வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்க பார்ப்போம். அதனால வரலாற்று திணிப்பு பண்றது, வரலாற்றை எதுக்கு ஒரு பொய்யா ஒரு கட்டுரையை கொண்டு வருது, அது திரைப்படங்கள் வரலாறை கொண்டு வரும்போது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கணும், எவ்வளவு சரியா எடுக்கணும். பொன்னியின் செல்வன் எடுத்தான் புரட்டு, அந்த கதையே புரட்டு, அதனால புரட்டு பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி பராசக்தியில இப்படி பண்ண போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன பண்றாங்க பாருங்க, அந்த பராசக்தி படத்துல இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நல்லா சிந்திக்கணும், இந்தி திணிப்புக்காக உழைத்தவர்கள், இந்தி திணிப்புக்காக இறந்தவர்களின் குடும்பத்தை பற்றி இன்னைக்கு அதுல ஒரு காட்சி படுத்தல. அவங்களோட குடும்பங்கள்லாம் என்னவா இருக்கு, எப்படி கீழப்பல ஒரு சின்னசாமி எங்க போனாரு, அவரோட குடும்பங்கள் என்ன ஆச்சு, தன் மகளுக்கு திராவிட செல்வின்னு பேர் வச்சாரே அவரோட குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது, விருகம்பாக்க அரங்கநாதன் எங்க போனாரு,
திருச்சி இருக்கக்கூடிய விராலிமலை சண்முகத்தோட குடும்பம் எங்க போச்சு? அவங்களெல்லாம் இந்த அரசு என்ன பண்ணிருக்கு? திராவிட கழகம் இந்த மொழி போராட்டத்தின் மூலமா ஆட்சிக்கு வந்ததுன்னு காட்ட தெரிஞ்ச இந்த அரசாங்கத்திற்கு இந்த பராசக்தி படக்குழு இருக்கு, அவங்க என்ன ஆனாங்கிற ஒரு கேள்வி எழுப்பல. சரி வேண்டாங்க, ஆட்சி பொறுப்புல அண்ணா உட்கார்றாரு 1967. அண்ணா 1967 உட்கார்ற போது அவர் பக்கத்துல கருணாநிதி உட்கார்ந்து இருந்தாரா? இல்ல உட்கார்ந்து இருந்தாரா கேக்குறேன். எல்லாம் பண்றோம்ல, உப்பு போட்டு கொஞ்சமா சூடு சொரண வேண்டாம். எப்படி கருணாநிதி அவர்கள் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாரா ஆட்சி பொறுப்புல, முதலமைச்சர் பொறுப்புல அண்ணா உட்காரும் போது? அங்க இருந்த நெடுஞ்செழியன் எங்க போனாரு? அதுக்கு அடுத்து இருந்த தலைவர்கள் எங்க போனாங்க? கருணாநிதியோட எங்க இருந்ததுங்க? 10ஆம் இடத்துக்கு பின்னாடி சொல்றாங்க, தூக்கிட்டு வரீங்களா உண்மையா? 10ஆம் இடத்திற்கு பின்னாடி இருந்த கருணாநிதி திட்டமிட்டு 2ஆம் இடத்தில் திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? சந்தேகம் வருதா இல்ல? இது பராசக்தி என்பது இந்தி திணிப்புக்கு எதிரான படமா இல்ல கருணாநிதியை திணிக்கிறதுக்காக எடுத்த படமா? கருணாநிதி அவர்கள் மிகப்பெரும் தலைவர், ஒரு மகத்தான தலைவர், இந்த மண்ணுக்கு மொழிக்காகவும் போராடின தலைவர் அப்படின்னு கொண்டு வந்ததுக்காக எடுக்கப்பட்ட படமான ஒரு கேள்வி எழுதல. காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்கான சூடு இருக்கு, சொரண் இருக்கு, அதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியில தான் நடந்தது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அதே போல அந்த ஒரு படத்துல ஒரு வசனத்தை கொண்டு வராங்க, போராடுகிற மாணவர்களை காவாலி பசங்க அப்படின்னு சொல்லி. அந்த காவாலி பசங்கன்னு சொன்னது யாரு? இவர் ராமசாமி, அவரை சொல்லலையே. ஆனா சொன்னதாக சொல்லி ஒரு தமிழர் மேல அந்த படத்துல திரைப்படத்துல பழி போடுறீங்க. அப்ப என்னன்னா, வரலாறு நெடுக நீங்க பாத்தீங்க, வரலாற்று நெடுக தொடர்ச்சியாக தமிழருடைய பெயர்கள் எல்லாம், தமிழருடைய அடையாளங்கள் எல்லாம் தன்ன அடையாளமா மாத்திக்கிட்டே வர்ற வேலையை இந்த திராவிட கும்பல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு இன்னொரு சான்று சொல்ல முடியும். சட்டநாதன் ஆணையம் ஒன்று ஆணையத்தை எம்ஜிஆர் கலைஞர் தான் ஆரம்பிக்காரு. எதுக்குன்னா பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குரிய தமிழ் சாதிகளை கணக்கெடுக்கணும். தமிழ் சாதி நீங்க நல்லா புரிஞ்சு, தமிழ் குடின்னு தமிழ் சாதினா தமிழருடைய சாதிகள். இங்க எல்லாம் எல்லா மொழி பேசுற மக்கள் இருக்கிறாங்க. அப்படி எல்லா மொழி பேசுற மக்கள் இருக்கும், தமிழ் சாதிகள் மட்டும் கணக்கெடுக்கிற போது அவர் 300 சமூகங்களை கொண்ட ஒரு கட்டுரை கொண்டு 300 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கை கட்டுரை கொண்டு சமர்ப்பிக்கிறாரு சட்டநாதன், முன்னாள் நீதிபதி சட்டநாதன். அதை பாக்குறாரு கலைஞர், பார்த்துக்கிட்டே இருக்காரு, இப்படி இப்படி பரட்டிக்கிட்டே இருக்காரு. எல்லா பக்கம் முடிஞ்சிருச்சு, அவருக்கு ஒரு தேடல் முடியல. எப்படி எல்லா பக்கம் 300 பக்கம் முடிஞ்சிருச்சு, ஆனா கருணாநிதியோட தேடல் தெரியல. திருப்பியும் பாக்காரு, திரும்பவும் பாக்குறாரு. என்னடான்னு பார்த்தா கருணாநிதி அவர்களின் சமூகமான சின்ன மேளம் வரல. எப்படி கருணாநிதியோட சமூகமான சின்ன மேளம் அந்த பட்டியல வரல. அப்பதான் கருணாநிதிக்கு உரைக்குது, ஐயோ இந்த சட்ட ஆணையத்தை நம்ம கொடுத்தது தப்பு, தமிழ் சாதி எடுக்கணும்னா அவன் நம்ம சாதியை தமிழ் இல்லைன்னு கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு அந்த 300 பக்கம் அறிக்கையை கொடுத்து தூர போட்டுறாரு. முடிஞ்சா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சின்ன மேளத்தை இசை வேளாளர்கள் மாத்தி அதை தமிழ்நாட்டோட ஒரு காஸ்டுக்குள்ள ஒரு பட்டியலுக்குள்ள புகுத்தி, நீங்க உங்களுக்கு எங்க இருந்து பூர்வ வராங்க, இப்ப தமிழர்களா மாற்று மொழி பேசுறவங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு கலப்பினத்தை கொண்டு வந்து விட்டு தொடர்ச்சியா தமிழரோட அடையாளம் வரலாறு எல்லாம் திருடி 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 தன்னோட அடையாளங்களா மாத்தி இப்படி ஆரம்ப காலத்துல இருந்து திருட்டுத்தனம் செஞ்சு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வரலாற்றுல இந்தி திணிப்புங்கிற ஒரு கதையை கொண்டு வருவது கூட கருணாநிதியை திணிச்சு பாக்குற மக்கள், இன்னைக்கு பிறந்த மக்கள், இன்னைக்கு ஒரு ஜென்னிசன் சொல்றோமே, ஒரு இளமை இதுக்கு 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னு என்னப்பா, ஐயோ கருணாநிதி அப்பவே அண்ணாவுக்கு அடுத்து இருந்திருப்பாரு இருக்கோ, அவர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணவர் என்ன பண்ணா இல்லையா? இப்ப அது மாதிரிதான் தொடர்ச்சியா ஒண்ணா கீழடி, எங்க கீழடி தமிழர் நாகரிகத்தை திராவிட நாகரிகம்னாங்க, தமிழர்கள் நல்லது செய்யும்போது திராவிட வெற்றினாங்க, தமிழர் தப்போ இப்படி திராவிடம் தூக்கி பிடிச்சு வெற்றி பெறும்போது திராவிடத்தை பேசணும். இன்னைக்கு தமிழ் பொங்கலை, தமிழர் திருநாள் தை பொங்கலை திராவிட பொங்கல் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்கன்னா தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு மொழி பெருமை கொள்வதற்கு தமிழர்கள் மறந்து போயிட்டோம். மொழி போராட்டத்திலே உயிரை விட்ட தமிழர்களை எங்கே, இந்த மொழினா என்னன்னு கேட்கிற தமிழர் எங்க? யோசிச்சு பாரு. நல்ல தமிழ் நம்மளால பேச முடியுதா? என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். என்னாலே முழுமையா நான் மேடையில பேசும்போதோ, வீதியில பேசும்போதோ, உங்களிடத்துல பேசும்போதோ, மற்றொரு இடத்துல பேசும்போது முழுமையான தமிழ் பேச முடியல, நானும் வைக்கப்படுறேன். ஒரு சில பொருட்களுக்கு என்ன தமிழ் தெரியலையே நம்ம வேதனைப்படுறேன், ஆதங்கப்படுறேன். ஆனா ஒரு 50% கூட தமிழை பேச முடியாம தவிக்கிறானே. என்னோட நான் கல்லூரி படிக்கிற காலத்துல கல்லூரியில இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்னோட சேர்ந்து, நானும் நம்ம ஊர்ல இருந்து போய் சேர்றேன், அவரு சென்னையில இருந்து சேர்றாரு. அவர் ஹிந்து இங்கிலீஷ் ஹிந்து பேப்பரோட ஹெட்டிங்க தலையங்கத்தை வாசிக்கிற அளவுக்கு தினத்தந்தியோட தலைப்பு செய்தியை வாசிக்க தெரியல. அப்ப என்னடா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் ஆங்கில வழியில படிச்சுட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் அவமானத்துல உட்காந்து நமக்கு இங்கிலீஷ் தெரியலையே, நமக்கு வாசிக்க வரலையே, நான் அப்பதான் கொஞ்சம் நினைச்சிட்டேன், தாய்மொழி தெரியலன்னா தான் நம்ம அவசரப்படணும், வருத்தப்படணும், தாய்மொழி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, தமிழ் படிக்க தெரியும், நமக்கு இங்கிலீஷ் தானே வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் என்ன மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ்ல என்ன எழுதணும் அப்படின்னு ஒரு என்ன பேசலாம் அப்படின்னு நோட்டு போட்டு எழுதுற காலம்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இங்க தமிழை பேசுவதுக்கு தயங்குறான். இப்ப என்னன்னா 2 தமிழை சேர்ந்தா தமிழ்ல பேச மாட்டேங்கிறான். அப்ப ஒரு 10 வார்த்தை பேசினா 5 வார்த்தை 6 வார்த்தை ஆங்கில மொழி கலக்கு. அப்ப என்ன ஆயிருன்னா, அப்படி மொழி கலப்புனாலே என்னன்னு தெரியாம, இது ஒரு மொழி கலக்குது, இன்னொரு மொழியை கலந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னே இவனுக்கு தெரியாம புகட்டி நீங்க ஒரு சாதி விட்டு இன்னொரு சாதி திருமணம் பண்ணா அவனுக்கு வலிக்குது, துடிக்குது, ரத்தம் எல்லாம் அப்படியே சாதினா என்ன தெரியுமா அப்படிங்கிறான்.
ஒரு மதம் விட்டு மதம் திருமணத்தை எடுத்துக்கிறது, காதல் திருமணம் பண்றத அவ்வளவு தூரம் அதை வன்மையா கண்டிக்கிறான், கொலை பண்றான். ஆனா அந்த தமிழன் தன் மொழிக்குள்ள ஒரு கலப்பு இருக்குது, இன்னொரு மொழியை கலந்து பேசுறோம் அப்படிங்கிறது எந்த உறுத்தலும் இல்லாத அளவுக்கு இந்த இந்த திராவிட ஆட்சியில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்ப மொழி மீது பற்றில்லாமல் போன அடிப்படையில் மொழியை பேசாத விளைவுல இன்னைக்கு கோயிலுக்குள்ள தமிழ் இல்ல, எங்களுடைய நீதிமன்றத்துல தமிழ் இல்ல, தமிழன் வாய்களில் தமிழ் இல்ல, தமிழன் பேர்கள்ல தமிழ் இல்ல, தமிழனோட தெருக்கள் கடைகள் பேர்கள் தமிழ் இல்ல, தமிழோட குழந்தைகளுக்கு பேரை தமிழ் வைக்கிறது இல்லை. இப்படி எல்லா இடத்துலயும் தமிழை மறந்து போனதுனாலேயே தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு, ஏங்க தமிழ் புத்தாண்டு இப்படி விட்டுட்டா நீங்க? ரொம்ப இதா சொல்றேன், 2026 பிறந்தது, எல்லாரும் என்ன சொல்லிட்டோம்? ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொன்னோம். இது ஆங்கிலம், தமிழ்ல ரெண்டாவது வச்சுக்கலாம். ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த நியூ இயர்? அது என்ன புத்தாண்டு? ஆங்கில புத்தாண்டு. ஒண்ணு தமிழ்ல சொல்லும்போது இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிருக்கணும் இல்லையா? ஹாப்பி இங்கிலீஷ் நியூ இயர் சொல்லிருக்கணும். அவன் என்ன சொல்றான்? இது என்ன, அது இதுல போய் எதுக்கு மாத்திக்கிட்டு அப்படிங்க. சரி, ரெண்டாவது எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப தை ஒண்ணு வருது, தமிழ் புத்தாண்டுனா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறான். என்னன்னா இவர் என்னவோ இங்கிலீஷ்காரர் மாதிரியும், அவங்க சொந்த புத்தாண்டு வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற மாதிரியும், தமிழர்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரியும் அந்த புத்தாண்டை இவர் கொண்டாடுற மாதிரி தல தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தல. எப்படி தான் தமிழன் தன் புத்தாண்டை கொண்டாடுகிற போது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியும், ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுற போது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தமிழர்கள் அடுத்தவன் புத்தாண்ட வெறும் புத்தாண்டுன்னு சொல்றதும், சொந்த புத்தாண்ட மொழியை சேர்த்து சொல்ற இந்த நிலை இருக்குல்ல, அப்ப தன் நிலை உணரல. அவனுக்கு எங்கே நம்ம தப்பு பண்றாங்கிற கொஞ்சம் கூட அந்த ஒரு உணர்வே வராத அளவுக்கு மொழியில இருந்து நம்மளை அகற்றுறாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு தமிழ் பொங்கல் திராவிட பொங்கலா மாறி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சோரட்டி பதாகைகள் மூலமா திராவிட பொங்கல், திராவிட தமிழ் புத்தாண்டுங்கிறத காணாம போயிடுச்சு, தமிழர் திருநாள் காணாம போச்சு, தை பொங்கல்ங்கிற வார்த்தை காணாம போச்சு. எல்லா இடத்துல இதுல வர ராஜபாளையத்துல ஒரு பதாக பாக்குறேன், தமிழ் புத்தாண்டு மற்றும் திராவிட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்ப திராவிட புத்தாண்டுக்கு என்னங்கடா இருக்கு? கேள்வி வருதுல. தமிழ் புத்தாண்டுன்னு ஒத்துக்கிட்ட, அப்ப திராவிட பொங்கல, திராவிடத்துக்கு புத்தாண்டு எது? நான் தமிழ் பொங்கல் தை பொங்கல் சொல்றேன், எனக்கு தமிழ் புத்தாண்டு இருக்குன்ற நீ ஒத்துக்கிட்ட, திமுக காரன் தான் கேட்கிறேன், நீனும் ஒத்துக்கிட்ட. திராவிட பொங்கல்னு போட்டியே, உனக்கு புத்தாண்டு எது? தெலுங்கருக்கு புத்தாண்டு இருக்குது, மலையாளிக்கு புத்தாண்டு இருக்குது, தமிழ் மொழிக்காக எல்லாரும் மொழியே வச்சுக்கிறோம், இந்தியா எல்லாருக்கும் மொழிக்கு புத்தாண்டு இருக்குது. உனக்கு திராவிடத்துக்கு என்ன புத்தாண்டு சொல்ல முடியுமா? புத்தாண்டு ஒண்ணு நீ சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? புத்தாண்டு இல்ல, உனக்கு என்ன பொங்கல்? அப்ப என்னன்னா நம்மளோட அறிவுல சங்கிலியை போட்டு மறைச்சு கெட்டின மாதிரி, ஒரு முகமூடியை போட்டு கெட்டின மாதிரி, நம்மளை அறிவில்லாதவர்களா மாத்தின மாதிரி, நீங்களாம் பெரிய ஆள் தெரியுமா, பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு உசுப்பேத்தி நம்ம என்ன நிலையில இருக்கோம் தன்னிலை மறக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழர்களை தமிழர்களாக நினைக்க விடாம, தன்னையே நாங்க திராவிட பேரு, தமிழன்னா அவமானம் தெரியுமா, திராவிடன்னா அப்படி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து இன்னைக்கு தமிழர் திருநாளை முட்டு மொழிதான் மறைச்சு இன்னைக்கு திராவிட பொங்கலை கொண்டாடுறாங்க. இதை குறைஞ்சபட்சம் எதிர்த்து பேசணும்லங்க. ஏதாவது ஒரு கட்சி, அரசியல் பண்ற கட்சி எதிர்த்து பேசணும், மக்களுக்காக நிக்கிற இயக்கம் பேசணும்ல. யாராவது ஒருத்தர் பேசுறாங்களா பாருங்க, கோவம் வரணும்ல. என் பிள்ளைக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன்டா, அது என் பிள்ளடா, நீனா வந்துட்டு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுற. நான் இன்னைக்கு பிறந்துச்சுக்கிறேன், நீ இன்னொரு நாள் பிறந்துச்சுக்கிற, நான் இந்த பேருங்கிற நீ இன்னொரு பேருங்கிற. இப்ப நீங்க ஏன் நான் பெற்றிருக்கேன் புள்ள, நான் என்னடா ஜனவரி 1 தான் பிறந்த நாள் சொல்லிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு மார்ச் 1 விளக்க மாத்தட்டுன்னு சொல்லணும்ல. நான் சொல்லிட்டு இருக்கேன் அது ஆம்பளை புள்ள, நீ வந்து பொம்பளை பிள்ளைங்கிறான். நாளைக்கு அது வந்து அது 2 இல்லைங்க, அது ஒரு 3ஆம் பாலினத்தை சேர்ந்தன்னு சொல்லிட்டு போயிடுவான்ல. இல்லைங்க அது குமார் இல்லைங்க, லட்சுமணன்னா வேற ஆளா மாறிடுது இல்லைங்க. இன்னைக்கு பிள்ளை பேரை மாத்தினவன் நாளைக்கு அப்பன் பேரை மாத்திட்டான்னா இப்ப அப்படித்தானே பண்றான். தமிழரோட அடையாளம்னா திராவிட அடையாளம், அடுத்தவனுக்கு பிறந்த பிள்ளைக்கு தாயின் சில ஒப்பம்ல, அந்த மாதிரி தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்மளோட நிலைமை என்ன வந்து சார், நாளைக்கு நம்மளோட நிலைமை என்ன ஆகி சேரும்? அப்ப எவனா எதிர்த்து கேட்கணும்ல. அதனாலதான் சீமான் கேட்கிறாரு, என்னடா திராவிட பொங்கல், இந்த திராவிட பொங்கல் சொல்லிட்டோம், திராவிடத்தை பொங்க வச்சிருவோம் பாத்துக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாருல. கோபுறான், திராவிடத்தை பொங்கல் வைப்பாரா? அப்படியா? எப்படியா? சீமான் வந்து சும்மா ரைமிங்ல, என்ன ரைமிங்க? திராவிடர் யாரு? திராவிடர் என்ற நிலப்பரப்பு எது? திராவிடர் என்ற மொழி எது? திராவிடத்துக்கான பண்பாடு, திராவிடத்துக்கான கலை எது? திராவிடத்துக்கான கலாச்சாரம் எது? தமிழர்களுக்கான மொழி, பண்பாடு, கலை, கலாச்சாரம் எல்லாத்தையும் காப்பி அடிச்சு அப்படியே திருட்டி பொட்டிகளை வச்சு பூட்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பா அப்படின்னு திறந்தோம்னா எல்லாம் திராவிட பொங்கல், எல்லாம் திராவிடமா மாறிடுச்சு, இந்த அடையாளம் முழுக்க திராவிடர் அப்படிங்கிறிய. அப்ப தமிழை இழிச்சுவாப்பல? தனக்கென்று தனி மொழி, அடையாளம் இல்லாத, கலாச்சாரம் இல்லாத, பண்பாடு இல்லாத, இலக்கியம் இல்லாதவனா தமிழ? யோசித்து பாருங்க. அப்ப ஒட்டுமொத்த தமிழரையும் தமிழங்கிற வார்த்தையை உச்சரிப்பதுக்கு தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்துட்டான். இன்னும் அவன் போட்டது எதுக்கு? தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதுக்கு போடணும்? பேருந்துல நிக்கிறோம் ஒண்ணு நீக்காரு, நீங்க அரசு உள்நிலைப்பள்ளி, தமிழ்நாடு அரசு உள்நிலை இருக்காது, நீ எல்லா இடத்துல அப்படிதான் போகுது. அப்ப நம்மளை தமிழ்நாடு, தமிழன் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு இருந்தா தானே அந்த மான இன உணர்வு வரும். அதை அழிச்சு கட்டணும், அதை ஒழிச்சு கட்டணும். ஏன்னா அந்த இனமான உணர்வு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பேருக்கே இப்படி சண்டை போடுறீங்களே, அப்புறம் 1.25 லட்சம் தமிழரை கொண்டுட்டானா உங்களுக்கு ஒரு கோவம் வந்துரும்ல.
இவனை ஆட்சியில உட்கார வைக்கணும் உங்களுக்கு ஒரு வன்மம் வந்துடும், ஒரு சங்கடம் வந்து ஒரு யோசனை வந்துரும்ல. அந்த சிந்தனை வந்துருச்சுன்னு வச்சுங்க, இவனுக்கு ஓட்டு போட மாட்டீங்கல்ல. அப்ப தமிழனுங்கிற அந்த எண்ணத்தை உங்க அடிமனசுல இருந்து அகற்றுறதுக்கு ஒரு வேலையா பண்ணி வந்தோட விளைவு இன்னைக்கு திராவிட பொங்கல் வந்து நிக்குது. ஆனா 2026 பாருங்க, மக்கள் பதில் சொல்லுவாங்க, இது திராவிட பொங்கலா தமிழர் பொங்கலா, இது திராவிடரா இது தமிழரா அப்படிங்கிற சொல்லி, இது தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் தைப்பொங்கல் தான் அப்படிங்கிற அளவுக்கு வரப்போற 2026 சட்டமன்றத்துல மக்கள் கண்டிப்பா பதிலடி கொடுப்பாங்க. ஏன்னா நினைச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம செய்யறதெல்லாம் மக்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அறிக்கை கொடுக்குற, அதனால அதை மாற்ற முடியல. கீழ இருந்து பேசினா யார் மதிப்பா? தமிழர் கையில ஒரு நாள் அதிகாரம் வரும், தமிழர்கள் ஒரு நாள் அரியணை ஏறுவாங்க. நீ செஞ்சு வச்ச அத்தனை அழிச்செறிஞ்சிட்டு தமிழரோட அடையாளத்தை தமிழருடைய நிலத்தில், தமிழுடைய மொழியில், தமிழுடைய பண்பாட்டில், தமிழுடைய கலாச்சாரத்தில், தமிழர் வழியில் அந்த ஆட்சி நடக்கிற போது தமிழர்களுக்கான எல்லா பிரச்சனைகளும் நம்ம தீர்வு கட்டாயம் கிடைக்கும். நன்றி.